அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சபை ஊழியர்கள் மற்றும் ஆண்டவரே ஆசிரியர்கள், இந்த நாளிலே பங்கு பெற்றிருக்கிற குருவானவர்கள், திருச்சபை பிள்ளைகள் அனைவருக்காக ஸ்தோத்திரம். பங்கேற்றுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் தேவதாச நிமித்தமாக உள்ள தெய்வீக வார்த்தைகளை தாரும். 65வது திருமண்டல பெண்களை சங்கத்தின் உபவாச ஜெபத்திலே ஸ்தோத்திர பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஆயத்தப்படுகிற இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், ஆண்டவரே கேட்கிற சத்தியங்கள், எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நல்லபடியாக நான் ஜெபிக்கிறோம். திருமண்டலம் முழுவதிலும் நடைபெற்று வருகிற அனைத்து பெண்கள் மத்தியிலே நடைபெற்று வருகிற அனைத்து ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பங்கேற்றுள்ள அனைவரும் இந்த நாளில் புதிய தீர்மானத்தோடு ஆண்டவரே திருச்சபையின் நல்வாழ்விற்கென்று அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திட நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே வந்தவர்கள் புதிய பலத்தோடு கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். ஒருவேளை நாம் தியானித்தோம், உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நேற்று இரவு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய வருகை சமீபமாய் இருக்கிறது. வசனத்தின்படி நம்மை நாமே ஆராய்ந்து சரி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய கையில். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறாய். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தாங்குகிற கை அவருடைய கை. சஸ்டெய்னிங் கிரேஸ். என்னை அவருடைய கிருபையின் கரம் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட அநேகத்தை கேட்டா சொல்லுங்க, என் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளில நான் என்னைக்கோ அடிந்து போயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை தான் என்னை என்ன செய்து தாங்குகிறது என்று சொல்வீர்கள். நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம், நம்மை பலப்படுத்துகிற கரம், நமக்கு சகாயம் செய்கிற கரம். ஹல்லேலூயா. ஒருவேளை பெண்கள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பலவீன பாண்டம் என்று. இல்லை அருமையானவர்களே, பலவீனமான பாண்டமான உங்களை என்னையும் தேவன் அவருடைய கையிலே எடுக்க விரும்புகிறார். அவர் சொல்ற, நான் உனக்காக வழக்காடுவேன். பின்னாடி உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா, நான் உனக்காக வழக்காடுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். யாக்கோபு என்ன சிறு பூச்சியே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பிரிக்கப்பட்ட சந்ததி. லோத்தின் பெண்கள் மூலமாய் தகப்பனோடு கொண்ட உறவின் மூலமாய் பெற்ற சந்ததி, அவர்கள் சபிக்கப்பட்டு போனவர்கள். ஆண்டவர் மோவாபியரையும் அம்மோனியரையும் குறித்து சொல்றாரு. 10ஆம் தலைமுறையில கூட இவங்க எங்க வரக்கூடாது, கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாது. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். ஆனா நம்ம அந்த ரூத் எழுதின அந்த புத்தகத்துல வாசிக்கிறோம், எலிமெலேக்குடைய மக்லோன், கிலியோன். அந்த 2 பேர்ல கிலியோனுடைய மனைவிதான் யாரு? ரூத். இந்த ரூத் பிரஜாதி பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய மாமியார் நகோமி மூலமா யாரை ஏற்றுக்கொண்டா? உண்மையான தேவனை ஏற்றுக்கொண்டான். அந்த எலிமெலேக்கும் இறந்து போயிட்டாரு, அந்த மக்லோனும் இறந்து போயிட்டாரு, கிளியோனும் இறந்து போயிட்டாரு. அந்த நகோமி மருமக்களை பார்த்து சொல்றாங்க, அம்மா நீங்க போங்க, நான் எங்க ஊருக்கு போறேன், எங்க தேசத்துல பஞ்சம் தீர்ந்துருச்சாம், அதனால நான் போறேன், இனிமே நீங்க எங்க கூட இருந்தீங்க பிரயோஜனம் இல்ல, வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அந்த ஓர்பால் என்ன செஞ்சாங்க, மாமிய முத்தம் செஞ்சுட்டு அவ போய்விட்டாள். ஆனா ரூத் என்ன செய்தாலாம் பாருங்க, பார்க்கலாம், வாசிங்க. உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த தேவனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தேவன் இருக்கிற இடம் தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த தேவன் இருக்கிற இடம் தான் எனக்கு செழிப்பு. உங்க கூட அந்த கர்த்தர் இருக்கிறார், உங்க கூடயே நான் வரேன்னு சொல்லி அந்த ரூத் என்ன செஞ்சா, வந்தா. பாருங்க, கர்த்தர் ரூத்தை கைவிட்டாரா? இல்ல. தள்ளப்பட்ட ரூத், சபிக்கப்பட்ட ஒரு ரூத், ஆண்டவர் அந்த ரூத்தை கனம் பண்ணினான். கர்த்தரை அவள் தேடினபடினாலே, கர்த்தருக்காக வைராக்கியம் அவள் பாராட்டினபடினாலே கர்த்தர் இந்த ரூத்தை கையில எடுத்தார். தாவீதுடைய முப்பாட்டியானாள், தாவீதுடைய முப்பாட்டியானாள். ஹல்லேலூயா. ரூத்துடைய சந்ததியில தான் யார் பிறந்தா? இயேசு கிறிஸ்து. இந்த ரூத்து சபிக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். ஆனா இன்றைக்கு அவள் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறாள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்த அந்த வம்ச வழியில ரூத்துவின் பெயரும் என்ன செய்து இருக்குது. அருமையானவர்களே, யோசித்து பார்க்கலாமா? ஒருவேளை எங்க வீட்டுல சாபம் இருக்கு, நான் சபிக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தரை கையில உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி ரூத் மூலமா உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கு பிறகு கர்த்தர் உதவி செய்தாரோ, அதை போலவே உங்கள் மூலமா இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்க வேண்டும் என்ற திட்டத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அருமையானவர்களே, வீடுகளை வாங்கவும் நிலத்தை வாங்கவும் இது காலமான கேயாசி கிட்ட எலிசா சொன்னாரு, இனி அதற்கு காலம் அல்ல, இனி ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று சம்பாதிக்க வேண்டிய நாட்கள். இதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ரூத் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவள், மோவாபிய சந்ததியை சேர்ந்தவள். கர்த்தருடைய கையில தன்னை ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு பிறக்க செய்யும் வம்சத்திலே ரூத்தை கர்த்தர் என்ன செய்தார், பிறக்க செய்தார். இரண்டாவது, ஒவ்வொரு யூதனும் என்ன செய்வானா, டெய்லி சில காரியங்களுக்கு நன்றி சொல்வாங்க. அதுல ஒவ்வொரு யூதனும் சொல்வானா, ஆண்டவரே நான் அடிமையா பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் ஒரு பெண்ணா பிறக்காததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவு கேவலமானவர்கள் யூத குலத்துல. பெண்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட காலத்துல கர்த்தர் ஒரு பெண்ணை எடுத்து பயன்படுத்தினார். யாருன்னா அந்த பெண் தான் யாரு, தெபோராள். அந்த பெண் யாரு, தெபோராள். அந்த நாட்டில் பெண்களே கனவீனப்படுத்தப்பட்ட அந்த நாட்டில், பெண்கள் அடிமையை போல கேவலமாய் நடத்தப்பட்ட அந்த நாட்கள்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத அந்த நாட்கள்ல, தள்ளப்பட்ட நிலைமையில பெண்கள் இருந்த நாட்கள்ல தேவன் ஒரு பெண்ணை கையில எடுத்தார். ஹல்லேலூயா. தெபோராள்னா
அவள் தேனி என்று பொருள்படும். சுறுசுறுப்பா இருப்பாளாம். பெண்கள் நம்ம எப்படி இருக்கணும்? தேனியை போல சுறுசுறுப்பா இருக்கணும். தேனி என்ன செய்யும்? ஒவ்வொரு கூலியா போய் தேனை சேகரித்து வைக்கிறோம். தனக்காகவா? யாருக்காக? மற்றவர்களுக்காக. அதில் உன் கையில என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுப்பார். சொன்ன உடனே அந்த சிசரா என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ நான் போக மாட்டேன், யுத்தத்துக்கு நீ என் கூட வந்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்? போறேன், இல்லன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். ஒரு யுத்தத்துக்கு ஒரு பெண்ணை ஒரு பராக்கிரமசாலியை அழைக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இந்த தெபோரா நடுவுல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். இந்த தெபோரா யுத்தத்துக்கு வந்தா கர்த்தர் ஜெயத்தை என்ன செய்வாரு? தருவார். சரி, அவள் ஆண்முறை தெரிந்து அவளும் யுத்தத்துக்கு போனா. நான் பாராக்கிட்ட சொன்னா, எப்பா இந்த யுத்தத்தினால வருகிற மேன்மை உனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. சிசராம ஆண்டவர் ஒரு ஸ்திரீ என்னுடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பெண்கள் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடவே கூடாது. ஐயோ நானா பலவீன பாண்டோம். நிறைய நேரம் அப்படித்தானே சொல்றோம் இல்ல? யார் கடைசி அந்த சிசராவ அது கொன்றது யார்? ஒரு பெண். ஒரு பெண். இதை மறந்து விடவே கூடாது. அந்த நாட்கள்ல அந்த சிசரா காலத்துல 40 வருஷம் தேசம் அமைதியா இருந்துச்சாங்க. யாருமே யுத்தத்துக்கு வரல. ஒரே ஒரு பெண் நியாயாதிபதியாய் அந்த தேசம் முழுவதையும் ஆளுகை செய்தாள். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவருடைய கையில ஆண்டவரே ஒரு தெபோராவை போல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களையும் அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். திட்டம் இருந்தது, அவளுக்கு தெரியல. ஆனா எஸ்தரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நேத்து ஐயா சொன்னாங்க இல்ல, கார்ல இவரு நம்ம இந்த காடுவல் ஐயருடைய மகளை மறித்து இங்க அடக்கம் பண்ணிருக்கிறாங்களாம். நான் செய்வதை இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் சொல்லி அந்த கல்லறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உங்க நெருக்கும் போது ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சான்னு கேட்காதீங்க. ஏன் எனக்கு செஞ்ச இந்த துன்பத்தின் மூலமா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் எஸ்தர் ஜெபிக்க கற்றுக்கொண்டாள். ஒரு பெண்ணினாலே இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. யார் அந்த பெண்? ஏவாள். இன்னொரு பெண்ணினால பாவ நிவர்த்தி உண்டானது. யார் அந்த பெண்? மரியாள். ஹல்லேலூயா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இத்தனை திரளாய் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய கருத்துல நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். திட்டம் உங்களே மனது உருகும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார், உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்களே மனது உருகும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார். நீதி செய்த தேவன் அவளுக்கு காத்திருக்கிறார். அனைவரும் பாக்கியவான்கள், அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சட்டவாக்கியம், சட்டவாக்கியம், சட்டவாக்கியம். நிறைந்த ஆண்டவரே, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு என்று நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஊழியத்திற்காக, திரளாய் கூடி வந்த மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். தெய்வீக கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் நடுவே வாங்க. கடந்த ஆண்டிலே வேதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். வருகின்ற ஆண்டிலே உங்களுக்கு ஊழியம் செய்வதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆத்ம பாரம் தாங்க. தேசத்தை குறித்து, எங்களுடைய திருச்சபையை குறித்து, எங்களை சுற்றி இருக்கிற மக்களை குறித்து ஆன்மீக பாரம் கொள்ள, அவர்களுக்காக ஜெபிக்க
எங்களால் இயன்றதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் அந்த வசனத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் இறங்கி வந்து அதை ஆசீர்வதிங்க. இந்த தீம், இந்த கருத்து வருகின்ற ஆண்டு முழுவதும் நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும் செயலாற்றவும் உதவியாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆமென் அப்படின்னா சரியா? சொல்லுங்க. வசனத்தை நான் சொல்லட்டா? என் பின்னாடி சொல்லுவீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். சொல்லுங்க. நீதிமொழிகள் 11:30. இது நடக்கணுமா வேண்டாமா? அப்படி என்ன சொல்லணும்? ஆமென். எல்லா கைவிட்டு சொல்லுங்க. கர்த்தராமே இந்த ஆண்டு முழுவதும் இந்த கருத்தை நீங்கள் தியானிக்கவும் நீங்க பெற்ற புண்ணியங்களை மற்றவர்களுக்கு சொல்லவும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தராமே இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூடியிருப்போம் நான் நம்புறேன். அதுதானமா ஆண்டவருக்கு கோடான ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கும். நம்ம மத்தியில வந்து செய்தி கொடுத்த அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் பீலா லியூட்டன் அவர்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றையும் நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவங்களுடைய மூத்த மகள் பெயரு இசபெல்லா வியட். இவங்க இந்த இடையன்குடியில் பிறந்தவர்கள். பிஷப் கால்வெல் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த முதல் பெண் குழந்தை இடையன்குடியில் பிறந்த பிள்ளை இசபெல்லா. 1848 பிறந்திருக்காங்க. இவங்க 8 வயதாக இருக்கும் பொழுது இங்கிலாந்து நாட்டிற்கு குடும்பமாக விடுமுறைக்கு சென்றிருந்த பொழுது அங்கு நடைபெற்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பேராயரையாவும் அம்மாவும் கூட்டத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குட்டி பிள்ளை இசபெல்லா 8 வயது சிறுமி வழி தவறி எங்கேயோ தூரமான இடத்துக்கு போயிட்டாங்க. தனிமையா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அவளை தேடி போகுது. அப்போ இசபெல்லாவை பார்த்து போலீஸ் கேட்டாரு, உன்னுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன? அவங்க சொன்னாங்க இடையன்குடி. போலீஸ்க்கு என்னன்னே புரியல. அங்க உள்ள போலீஸ்க்கு, இங்கிலாந்துல உள்ள போலீஸ்க்கு இடையன்குடின்னு சொன்னா ஒண்ணு தெரியல. அப்போ உங்க அம்மா அப்பா பேர் என்ன சொல்லுன்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா பேரை சொன்ன உடனே பேராயர் கால்வெல் ஐயாவிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தார்கள். பாருங்க, இடையன்குடியில் பிறந்து வளர்ந்த இந்த இசபெல்லாவை தேவன் அநேக பெண்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி இருக்கிறார். அவங்கதான் நம்ம டயசஸ்லயே அதாவது சவுத் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ செலிப்ரேஷனை ஆரம்பிச்சு வச்சவங்க. யாரு? இசபெல்லா. யாருடைய மகள்? பிஷப் கால்வெல் ஐயாவுடைய மகள். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கப்பட்டது எங்கதான்? இடையன்குடியில தான். சவுத் இந்தியாவிலேயே முதல் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபங்க்ஷன், நம்ம டயசிஸ்லயே முதல் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபங்க்ஷன் ஆரம்பித்தவங்க இந்த இசபெல்லா. எந்த ஆண்டு இது ஆரம்பிச்சாங்க? 1864 ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். மக்கள் யாவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதில் பங்கு பெறுவார்களாம். அவர்கள் அவங்க அம்மா மூலம் ஆரம்பிக்கப்பட்ட கேர்ள்ஸ் போர்டிங் ஸ்கூல் இடையன்குடியில ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்கூல்ல இந்த இசபெல்லாவும் அவங்க அம்மாவோடு கூட இணைந்து பணிபுரிந்து அநேக பெண்களுக்கு சிறந்த கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் ரெவரண்ட் ஜோசப் எட் என்ற ஒரு மிஷனரியை திருமணம் செய்து அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்தார்கள். திருச்சி பகுதியிலே ஊழியம் செய்தார்கள். திருச்சியிலேயும் அவர்கள் ஒரு போர்டிங் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ், போர்டிங் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அவங்களே ஆரம்பித்து வைத்தார்களாம். அந்த பாய்ஸ் ஸ்கூல் தான் இன்னைக்கு பிஷப் பீவர் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கிறது. திருச்சியில போய் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தது யாருமா? இந்த இசபெல்லாமா தான். அதே போல ஃபர்ஸ்ட் போர்டிங் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் ஆரம்பிச்சது யார் தான்? இந்த இசபெல்லாமா தான். அதுதான் இன்னைக்கு பிஷப் பீவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லாரும் அந்த அம்மாவை என்ன சொன்னாங்கன்னா, God blessed daughter சொன்னாங்க.
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்று எல்லா பெண்களும் அவர்களை வாழ்த்தினார்களாம். டாக்டர்ஸால சுகமாக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட வியாதியினால கஷ்டப்பட்ட மக்களுக்கு இங்க போய் அங்க கைய வச்சு ஜெபம் பண்ண உடனே சுகமாயிருமா. ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு பேராயரின் மூத்த மகள் சிறந்த பணி செஞ்சுட்டாங்க. முக்கியமா பெண்களுக்காக அநேக சிறந்த சேவைகள். அடுத்து அவங்களை என்ன சொன்னாங்க? டிவைன் மதர்னு சொன்னாங்க. இசபெல்லா அம்மாவை என்ன சொன்னாங்க? டிவைன் மதர், தெய்வீக தாய்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்தது. அவங்க பண்ண ஜெபம், அவங்க செய்த சேவை, அவங்க செய்த நன்மைகள், அவங்க செய்த நற்கிரியைகள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கென்று அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகள், இதையெல்லாம் நாம் நினைவு கூறுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.